அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. இன்றைய காணொலியில் ஆகஸ்ட் அறிக்கை, சைமன் குழு வருகை, நேரு அறிக்கை பற்றிய தகவல்களை பார்க்கலாம். ஆகஸ்ட் அறிக்கை 1917 ஆகஸ்ட் 20 இந்தியாவிற்கான அயலுறவு செயலாளர் மாண்டேகு அப்படின்றவர் வெளியிட்டிருப்பாரு. இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்தியாவின் எதிர்கால அரசியல் சீர்திருத்தங்கள் பற்றியும் இந்தியாவில் படிப்படியாக தன்னாட்சி உருவாக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டார். சைமன் குழு அறிக்கை 1927 உருவாக்கப்பட்டது. 1927 நவம்பர் 8 இந்த குழுவை உருவாக்கி இருந்திருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மாண்டேகு சேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் 1919 வெளியிடப்பட்டது. அப்போது என்ன குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தை 10 வருடங்களுக்கு ஒரு முறை ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறியிருந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதான் சைமன் குழு. இந்த சைமன் குழு இந்தியாவிற்கு 1928 பிப்ரவரி 3 இந்தியாவில் இருக்க மும்பை அப்படின்ற பகுதிக்கு வராங்க. வரும்போது சைமனை திரும்பிப்போ அப்படின்ற முழக்கம் ஏற்படுது. காரணம் என்ன அப்படின்னா, சைமன் குழுவில் மொத்தம் 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் ஒரு உறுப்பினர்களுக்கு இந்தியர்கள் இருப்பாங்க. அதன் காரணமாக தான். அதன் பிறகு சைமன் குழு என்ன பண்ணுவாங்க, 1930 மே மாதம் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருந்திருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவில் இரட்டை ஆட்சி முறை 1909 கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த இரட்டை ஆட்சி முறையை நீக்கணும், மாகாணங்கள்ல பொறுப்பான அரசாட்சி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் சுதேசி அரசு மாகாணங்களை ஒன்றிணைத்து கூட்டாட்சியை நிறுவ வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு வந்திருப்பாங்க. பிறகு சைமன் குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இடஒதுக்கீட்டு முறையை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு வந்திருப்பாங்க. இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருந்த முக்கியமான தகவல்கள் எல்லாமே 1935 அரசு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கும். நேரு அறிக்கை 1928. இந்தியாவிற்கான அயலுறவு செயலாளர் பீர்கன் ஹெட் என்பவர் இந்தியர்களை பார்த்து, இந்தியர்கள் இந்தியாவிற்கான எதிர்கால அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க முடியுமா என்று சவால் விடுக்கிறார். சவால் விடுத்த உடனே இந்திய தேசிய காங்கிரஸ் 1928 பிப்ரவரி 28 ஐஎன்சி மாநாடு நடைபெறுது. அதுல 8 பேர் கொண்ட குழு உருவாக்கப்படுது. எதற்காக அப்படின்னா, எதிர்கால இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக. இதன் தலைவர் மோதிலால் நேரு. 1928 ஆகஸ்ட் 10 நேரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுது. அதில் இடம்பெற்றிருந்த முக்கிய அம்சங்கள்: இந்தியாவிற்கு டொமினியன் என்ற தன்னாட்சி வழங்குதல், மத்தியில் முழு பொறுப்பு வாய்ந்த மத்திய அரசு, மாகாணங்களுக்கு சுயாட்சி, மத்தியில் 2 அவைகள் கொண்ட சட்டமன்றங்கள், மத்திய மாநில அரசுகளிடையே தெளிவான அதிகார பகிர்வு, மத்திய சட்டப்பேரவை மற்றும் மாகாண சட்டப்பேரவைகளுக்கு கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்தல் நடைபெறுவது, மத்திய சட்டப்பேரவை மற்றும் மாகாண சட்டப்பேரவை தேர்தல்களில் முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக உள்ள தொகுதிகளுக்கு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு, இந்துக்கள் சிறுபான்மையினராக உள்ள வடமேற்கு எல்லை பகுதிகளில் இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குதல் மற்றும் பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வழங்க வேண்டும் அப்படின்னு நேரு அறிக்கையில தெளிவான சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருக்கும். நன்றி.